வணக்கம். இந்த வீடியோவில் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட். இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே கிடையாது. ஒன்லி எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணாலே நீங்கள் வந்துட்டு சயின்டிஸ்டாக மாறிடலாம். ஸோ அப்போ அந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் சிலபஸில் யூனிட் 4ல் குரோமோட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸில் இருந்துட்டு நமக்கு நிறையா முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க நம்ம ஒவ்வொன்றையாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாச்சும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அப்போ இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், இங்கே சயின்டிஸ்டாக நீங்கள் மாறிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் டிடெக்டர்ஸ் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமோட்டோகிராஃபி? ஹெச்பிஎல்ஸில் அதிகமாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிடெக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவி விசிபிள் டிடெக்டர். ஸோ யூவி விசிபிள் டிடெக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் ஹெச்பிஎல்சி டியூ டு தியர் ஹை சென்சிட்டிவிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி ஃபார் டிடெக்டிங் எ ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் அனலைட்ஸ். அப்போ இது வந்துட்டு ஒரு முக்கியமான டெக்னிக் இந்த ஹெச்பிஎல்சி. இன் தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி the separation of compounds occurs primarily based on TLC-ல separation based on what? Molecular weight, boiling point, polarity, density. அப்போ இந்த TLC-ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பொலாரிட்டியை பேஸ் பண்ணி அங்கே வந்துட்டு செப்பரேஷன் ஆகும். ஸோ TLC separates compound based on polarity. So more polar compounds interact strongly with the stationary phase and move slower. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which technique combines gas chromatography with the identification power of mass spectrometry? அப்போ GCTLC, GCUV, GCMS, HPLC, MS. அப்போ இதில் பாருங்க இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபின்னு கேட்டுக்கிறாங்க. விச் டெக்னிக்னு பாருங்க. இப்போ கேஸ் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னாச்சுன்னா கேஸ் குரோமோட்டோகிராஃபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இல்லை, அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணது இந்த GCMS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்டக்டோமெட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் த மெஷர்மெண்ட் ஆஃப் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ கண்டக்டோமெட்ரி பேஸ்ட் ஆன் தி கண்டக்டன்ஸ். இப்போ கண்டக்டோமெட்ரி மெஷர்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் which changes during a chemical reaction. Which ion selective electrode is commonly used to measure pH? Potassium electrode, glass electrode, calomel electrode, silver chloride electrode. அப்போ இதில் அயன் செலக்டிவ் எலக்ட்ரோட் காமன்லி யூஸ் டு மெஷர் pH அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எலக்ட்ரோட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த கிளாஸ் எலக்ட்ரோட் இஸ் செலக்டிவ் ஃபார் H+ அயன்ஸ் அண்ட் இஸ் யூஸ்ட் இன் pH மீட்டர்ஸ். இன் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி த ஸ்டேஷனரி ஃபேஸ் இஸ். நிறைய எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. பேப்பர் குரோமோட்டோகிராஃபியில் என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பேப்பர். ஸ்டேஷனரி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பேப்பர். The filter paper acts as the stationary phase where the solute absorbs and the solvent carries the solute. The turbidimetric method measures color change, light absorbed, light scattered, decrease in voltage. அப்போ டர்பிடிமெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? லைட் ஸ்கேட்டர்ட். இப்போ turbidimetry measures light scattering by particles in suspension. Which of the following gases is not typically monitored in ambient air quality analysis? அப்போ இங்கே நாட் டிப்பிக்கலி மானிட்டர், எந்த கேஸை மானிட்டர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன், CH4 கேஸை நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. மற்ற எல்லா கேஸையும் மானிட்டர் பண்ணலாம். CH4 is typically monitored in greenhouse gas studies, not routinely in ambient air monitoring stations. In gas chromatography, the mobile phase is. இப்போ கேஸ் குரோமோட்டோகிராஃபியில் மொபைல் ஸ்டேஷனரி ஃபேஸ் இல்லை, மொபைல் ஃபேஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்க முடியும்? கேஸாக தான் இருக்க முடியும். கொஸ்டின். விச் பேராமீட்டர் இஸ் டைரக்ட்லி மெஷர்டு பை TOC அனலைசர்? அதாவது டோட்டல் ஆர்கானிக் கண்டென்ட் அனலைசர். எது பாருங்க. அப்போ சல்ஃபேட். TOC அப்படிங்கிறது டோட்டல் ஆர்கானிக் கார்பன் அனலைசர். TOC carbon content, total carbon in all forms, carbon dioxide, organic carbon content.
அப்போ இதுதான் என்ன செய்யணும், டைரக்ட்லி மெஷர்டு TOC அனலைசர். But TOC analyzer measures the total amount of organic carbon in a sample, typically after removing inorganic carbon. Nephelometry measures the intensity of light absorbed by a sample, transmitted through a sample, scattered at a right angle, reflected from a surface. Option C is the correct answer. Scattered at a right angle. Nephelometry quantifies turbidity based on light scattering at 90 degree from the incident beam. Nephelometry light இங்கிருந்து வருதுன்னா சாம்பிளில் பட்டு அப்படியே ரைட் ஆங்கிளில் நம்ம என்ன செய்வோம், அதை அந்த ஸ்கேட்டர் லைட்டை மெஷர் பண்ணுவோம். Which ambient air pollutant is responsible for respiratory irritation and acid rain? NH3, CO2, SO2, O3. இப்போ ஆசிட் ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் இந்த SO2 தான் இருக்க முடியும். Sulfur dioxide causes respiratory problems and contributes to acid rain formation. A major difference between HPLC and GC is that HPLC uses DAS. HPLC gases-க்குமான difference என்ன, major difference கேட்டுக்கிறாங்க. Gaseous mobile phase, solid stationary phase, high temperature chamber, liquid mobile phase. ரெண்டுக்கும் difference என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூட் மொபைல் ஃபேஸ், ஹெச்பிஎல்சியில் லிக்யூட் மொபைல் ஃபேஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேஸ் மொபைல் ஃபேஸ் அங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் டி, ஹெச்பிஎல்சி யூசஸ் லிக்யூட் ஆஸ் த மொபைல் ஃபேஸ் அண்டர் ஹை ப்ரெஷர், அன்லைக் ஜிசி யூசஸ் கேஸ். காம்பவுண்ட் கேன் பி மெஷர் டைரக்ட்லி யூஸிங் எ நான் டிஸ்பெர்சிவ் இன்ஃப்ராரெட் டிடெக்டர் O3, SO2, CO2, NO2. அதாவது which compound measure directly இந்த NDIR வச்சு டைரெக்டாக மெஷர் பண்ணக்கூடியது எது? அதாவது இந்த CO2 நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ணலாம். CO2 strongly absorbs infrared radiation and is typically detected by NDIR instruments. So which electrochemical method is commonly used for trace metal ion analysis? Conductometry, ion exchange chromatography, voltammetry, potentiometry. அதாவது இந்த ட்ரேஸ் மெட்டல் அயான் அனாலிசிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டாமெட்ரி. வோல்டாமெட்ரி வச்சு நினைச்சலாம் ட்ரேஸ் மெட்டல் அயானை அனாலிசிஸ் பண்ணலாம். வோல்டாமெட்ரி இஸ் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் குவான்டிட்டேட்டிவ் டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் அட் அதுவும் லோ கான்சன்ட்ரேஷனில் நம்ம நினைச்சலாம் அதை ட்ரேஸ் பண்ணலாம். விச் கேஸ் இஸ் காமன்லி அனலைஸ்ட் யூஸிங் எ chemiluminescence method? NO, CO, CO2, NH3. அப்போ இதில் NO நம்ம என்னச்சுன்னா இந்த அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா, யூஸிங் chemiluminescence method. But NO reacts with ozone to produce light in the UV range, which is measured in chemiluminescence detector. In HPLC, the column is usually packed with. காலமை எதனால் பேக் பண்ணியிருப்போம்? காட்டன், சிலிக்கா பார்ட்டிகிள்ஸ், ஜெலாட்டின், போரஸ் பாலிமர். முக்கியமாக என்ன வச்சுருப்போம்? சிலிக்கா பார்ட்டிகிள்ஸ் நம்ம வச்சுருப்போம். சிலிக்கா ஜெல் நம்ம அங்கே வந்துட்டு உள்ளே யூஸ் பண்ணுவோம். Silica particles are the most common stationary phase in HPLC due to their surface area and polarity control. VOC, volatile organic compounds, are generally detected by gas sensors, calorimetry, GCMS, XRF. இப்போ இந்த volatile organic compounds நம்ம என்ன பண்ணலாம்? GCMS மூலமாக அதை டிடெக்ட் பண்ணிடலாம். GCMS is the most accurate and sensitive method for volatile organic compounds. What is the principle behind an elemental analyzer? அப்போ elemental analyzer பின்னாடி உள்ள principle என்ன? Chromatographic separation, thermal conductivity, combustion followed by deduction, calorimetric titration. அதாவது எலிமெண்ட்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம்? அதாவது கம்பஷன் ஃபாலோட் பை டிடக்ஷன். கம்பஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறமா அதை வந்து என்ன செய்கிறோம்? அயன்ஸை டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ எலிமெண்டல் அனலைசர் கம்பஸ் த சாம்பிள் அண்ட் அனலைஸ் கம்பஷன் ப்ராடக்ட்ஸ். த கேலிப்ரேஷன் ஆஃப் TOC, டோட்டல் ஆர்கானிக் கண்டென்ட் அனலைசர், requires dash solution, NaCl, potassium dichromate, standard sucrose solution,
H2SO4. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சுக்ரோஸ் சொல்யூஷன் அங்கே தேவைப்படும். TOC analyzers are often calibrated with known organic standards like sucrose or potassium hydrogen phthalate. Gas chromatography separates compounds based on boiling point and volatility, molecular polarity, ion mobility, surface tension. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் குரோமட்டோகிராஃபியில் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் வலாட்டிலிட்டி, ஸோ இதை பேஸ் பண்ணி இங்கே செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ GC separate based on volatility and boiling point. Compounds with lower boiling points elute earlier. பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக உள்ளது சீக்கிரமாக என்ன செய்கிறோம், வெளியில் போயிடும். Which gas is the primary greenhouse gas among these listed? NO2, H2S, CO2, O3. அப்போ இதில் முக்கியமானது பிரைமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2. CO2 is the main contributor to global warming among these gases due to its long atmospheric lifetime. அப்போ இந்த யூனிட் 4ல் செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்குது, செகண்ட் ஹாஃபில் குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி குரோமோட்டோகிராஃபி இதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அதான் எல்லா அந்த டாபிக்ஸையும் நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் நீங்கள் உங்களால் கிராக் பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? அப்போ அதாவது நிறையா டிஆர்பி எக்ஸாம்ஸ் வருது, ஆனால் கண்டக்ட் பண்ணுறாங்க, ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் அப்படி இல்லை, கரெக்டாக டைமுக்கு அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக போஸ்டிங் போடுறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே கிடையாது, எக்ஸாம் வெளியே தான் டேரெக்டாக சயின்டிஸ்ட்டாக. ஸோ மற்ற எக்ஸாமுக்குலாம் இன்டர்வியூ வைப்பாங்க, பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். இல்லை நான் இன்டர்வியூ போஸ்ட்டு எக்ஸாம் மட்டும்தான், கட் ஆஃப் மார்க் எடுத்தாலே போதும் உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக படிச்சினா போதும், ஈஸியாக இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்ட்டை நீங்கள் வாங்கிடலாம். இதே போல் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி அந்த 3 ஹவர்ஸில் 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது, ஸோ எல்லாமே நீங்கள் நம்முடைய ஆப் மூலமாக நீங்கள் பண்ணிக்கிடலாம். நம்முடைய ஆப் டவுன்லோட் பண்ணிவிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் கோர்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா அதில் வந்து இந்த டெஸ்ட் பேட்சுன்னு இருக்கும், சிடிஎஸ்சி டெஸ்ட் பேட்சுன்னு இருக்கும். அது உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணலாம், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எவ்வளோ யூனிட் வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.